கைஸ் இந்த வீடியோவில் நம்ம REALME 9 Pro அண்ட் MOTO G71 இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூஸர்ஸ்க்கு சூட் ஆகும் அண்ட் எந்த மொபைல் வாங்குறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ மட்டும் தான் நான் சொல்கிறது உங்களுக்கு முழுமையாக புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணி நான் இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். டெய்லி ஈவினிங் 4 o'clock நம்ம சேனலில் புது வீடியோ ஷெடியூல் ஆயிருக்கும் கைஸ். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலோட க்ரோத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா வாட்ச் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு டீடைல் டெக் தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது REALME 9 Pro February 16, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் MOTO G71 January 10, 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். REALME 9 Proவில் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கலர் சேஞ்சிங் பேக் பேனலாம் நமக்கு இருக்குது. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே சைட் மவுண்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 8.5 mm வருது அண்ட் வெயிட் 195 grams வருது. அண்ட் MOTO G71 5G பொறுத்த வரைக்கும் எங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க தரப்பில் மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் சைட் மவுண்டரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட திக்னஸ் 8.49 mm திக்னஸ் வருது அண்ட் வெயிட் 179 grams வருது. பில்ட் ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருக்க மாதிரி தான் தெரியுது. அண்ட் டிசைன் REALME 9 Proவில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா அந்த கலர் சேஞ்சிங் பேக் பேனல் இருக்கிறதுனால இது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் பில்ட் சிமிலராக இருக்கிறதால நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். REALME 9 Proவில் நமக்கு இங்கே 6.6 inches Full HD + IPS LCD பேனல் தான் தராங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 120 Hz கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20.1:9 என்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோட கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 401 pixel per inch இருக்குது. MOTO G71 6.4 inches Full HD + AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் அட்லீஸ்ட் 90 Hz AMOLED or 120 Hz AMOLED கொடுத்துருக்காங்க. பட் இங்கே 60 Hz மட்டும் தான் இருக்குது. அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 20:9 கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி 409 pixel per inch இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தான் முடிவு பண்ணி ஆகணும். நீங்கள் நிறைய மூவிஸ் வாட்ச் பண்ணுறவங்க அண்ட் மீடியா கன்சப்ஷன் பண்ணுறவங்களா இருந்தால் மோட்டோவோட டிஸ்பிளே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே AMOLED கொடுத்துருக்கிறதால கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் கேமிங் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் IPS LCD அண்ட் 120 Hz இருக்க REALME 9 Pro சூஸ் பண்ணலாம். 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதால உங்களுக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாகவும் ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு மீடியா கன்சப்ஷன் முக்கியமாக இல்லை கேமிங் முக்கியமான்றதை பேஸ் பண்ணி உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். REALME இங்கே 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அண்ட் 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30fps வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராலையும் 1080p 30fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் மோட்டோ பொறுத்த வரைக்கும் 50 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள் அண்ட் 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்கேயும் 16 MP தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு கேமராஸ் யூஸ் பண்ணி, அதாவது ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவும் செல்ஃபி கேமராவும் யூஸ் பண்ணி 1080p 30fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். நமக்கு பிரைமரி கேமராவில் மட்டும் தான் டிஃப்ரென்சஸ் இருக்குது. REALME 64 MP சென்சரையும் MOTO 50 MP சென்சரையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு சென்சருக்கான டிஃப்ரென்சஸ்னு பார்க்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய டிஃப்ரென்சஸ்லாம் இருக்க போகிறதுல சைட் பை சைட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேணாம். ஸோ நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவையை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெண்டு மொபைலுமே நமக்கு Snapdragon 695 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Adreno 619 இருக்குது. பட் மோட்டோ நமக்கு Android 11 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் REALME 9 Pro Android 12 லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு சின்ன எட்ஜ் REALME 9 Pro பொறுத்த வரைக்கும். பட் மற்றபடி பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு ரெண்டு மொபைலுமே சிமிலராக தான் இருக்கும். அண்ட் மோட்டோவில் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா ஸ்டாக் Android. ஸோ நிறைய பேருக்கு ஸ்டாக் Android பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணுறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். REALMEல நமக்கு REALME UI 3.0 பேஸ் பண்ணி ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு Android 11 இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டாக் Android தான் முக்கியம்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை Android 12 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் REALME 9 Pro சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டு மொபைலுமே நமக்கு ஒரு 5G மொபைல். REALME நமக்கு 5 5G பேண்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மோட்டோ எக்ஸாக்டாக தெரியல, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். எத்தனை 5G பேண்ட்ஸ்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ப்ராசஸர் செக்மெண்ட்டுக்கு நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட தேவை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரெண்டு மொபைலுமே நமக்கு 5000 mAh பேட்டரி தான் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜரை ரெண்டு பிராண்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. பாக்ஸ்லேயே கொடுக்குறாங்க. மோட்டோவில் நமக்கு 60 Hz பேனல் மட்டுமே இருக்கிறதால பேட்டரி இன்னுமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் REALME ரெஃப்ரெஷ் ரேட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது அட்வர்டைஸ் பண்ணுற அளவுக்கு ஒர்க் ஆகலை. பட் ஸ்டில் அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் நான் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். REALMEல நமக்கு ஹைப்ரிட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது. மோட்டோவில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். REALME 9 Proவோட 6GB 128GB வேரியன்ட் நமக்கு 18000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் MOTO G71ஓட 6GB 128GB வேரியன்ட் 19000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோட கன்க்ளூஷனாக பார்க்கலாம்.
ஓகே கைஸ், இந்த வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துருப்பீங்க அண்ட் ஸ்டார் ரேங்கிங் வைஸ் என்ன மொபைல் வின் பண்ணதுன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள். அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட இதில் ஒரு சின்ன இமேஜ் ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளோட பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இன்ஃபார்மேட்டிவாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண தோணுச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது மாதிரியான வீடியோஸை டெய்லி 4 o'clock செக் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலாம் செக் பண்ணி பாருங்கள் கைஸ். நம்ம சேனலோட growth யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.